இந்திய அணியின் அதிரடி துடுப்பாட்ட வீரர் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு என்ன நடந்தது? அவர் ஏன் ஐசியூலே இப்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்? அவருக்கு என்ன நடந்தது? இதுதான் இப்போது முக்கியமான கேள்வியாக இருக்கிறது பலர் மத்தியில். அதிகமானவர்களுக்கு பிடித்த ஒரு முக்கியமான வீரர் ஸ்ரேயாஸ் ஐயர். ஐபிஎல் போட்டிகளாக இருந்தாலும் சரி, இந்திய அணியாக இருந்தாலும் சரி, தன்னுடைய பங்களிப்பை சிறப்பாக வழங்கக்கூடியவர். எதிர்கால இந்திய அணியினுடைய தலைவராக வரக்கூடும் என்று எதிர்ப்பு கூறப்படுகின்ற முக்கியமான வீரர். இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் தொடரை இந்தியா 2-1 என்ற அடிப்படையிலே இழந்திருந்தது என்பது உங்களுக்கு தெரியும். முதல் 2 போட்டிகளிலும் படு மோசமாக இந்தியா தோற்று போனது. ஆனால் 3வது போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. அந்த போட்டியின் போது ஸ்ரேயாஸ் ஐயர் எடுத்த ஒரு பிடிதான் அவரை இப்போது ஐசியூலே அதி தீவிர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்க செய்திருக்கிறது. ஒரு மிகச்சிறந்த களத்தடுப்பாளரும் கூட இந்த ஸ்ரேயாஸ் ஐயர். இந்த 3வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியின் போது முதலில் துடுப்பெடுத்து ஆடிய ஆஸ்திரேலிய அணி 236 ஓட்டங்களை ஆஸ்திரேலிய அணி பெற்றுக் கொண்டது. இந்த போட்டியிலே அலெக்ஸ் கெரியருடைய பிடியெடுப்பை எடுப்பதற்கு முற்பட்ட போதுதான் கீழே விழுந்த ஸ்ரேயாஸ் ஐயருக்கு அடிபட்டது. இந்த பிடி மிகவும் கஷ்டமான ஒரு பிடியெடுப்பு இருந்தாலும் அதை மிக லாபகமாக எடுத்து காட்டியிருந்தார் ஸ்ரேயாஸ் ஐயர். இந்த 3வது போட்டியின் போது களத்தடுப்பின் போது உபாதைக்குள்ளான ஸ்ரேயாஸ் ஐயர் மைதானத்திலே பிடியெடுத்த உடனேயே துடிதுடித்து போனார். அதற்கு பிறகு அவருக்கு மைதானத்திலேயே சிகிச்சைகள் வழங்கப்பட்டது. இருந்தாலும் தொடர்ந்து வலியை தாங்க முடியாமல் போன ஸ்ரேயாஸ் ஐயர் மைதானத்திலே மிகப்பெரிய ஒரு இக்கட்டான நிலைமைக்கு உள்ளாகி இருந்தார். அவர் அந்த வலியை தாங்க முடியாமல் துடிதுடித்து போனார். அதற்கு பிறகு அவர் சிட்னியிலே உள்ள மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டார். இப்போது அனுமதிக்கப்பட்டிருக்கும் அவருடைய உடலுக்குள்ளே இடம்பெற்ற காயம் காரணமாக இரத்த கசிவு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக 6 தொடக்க 7 நாட்கள் தொடர்ந்து அவர் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற வேண்டிய கட்டாயம் உருவாகி இருக்கிறது. ஐசியூலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ஸ்ரேயாஸ் ஐயர். அவருக்கு இப்போது தீவிர சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. பூரணமாக குணமடைந்து அவர் இந்திய அணியோடு மீண்டும் இணைந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் அந்த பிடியெடுப்பை அவர் மிக சிறப்பாக நிகழ்த்தியிருந்தாலும் அவருக்கு ஏற்பட்ட உபாதை காரணமாக எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இதன் காரணமாகத்தான் அவருக்கு மூச்சு எடுக்க முடியாமல் போய் அவர் கஷ்டப்பட்டிருக்கிறார். இப்போது அவர் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். சிட்னி வைத்தியசாலையிலே அவர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது.